வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதில தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சிய பிடிச்சிருக்காங்க. ஸோ, அந்த ஆட்சிய பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல கூட்டணி கட்சிகளோட உதவியால அவைங்க ஆட்சிய பிடிச்சிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தோட வெற்றி எப்படி இருந்திருக்கு? எந்தெந்த தொகுதியில பெரும்பான்மையை நிரூபிக்காம போயிருக்காங்க? எந்தெந்த தொகுதியில அவைங்க தோல்வி தழுவியிருக்காங்க? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். திராவிட கட்சிகள் எப்படி எந்த வாக்குகளை இழந்திருக்காங்க? அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்க முதுகுளத்தூர் தேர்தல் முடிவுகள் பார்க்க போறோம். முதுகுளத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,46,190 பேரும், பெண்கள் 1,52,722 பேரும், மூன்றாம் பாலினத்தினர் 6 பேரும், ஆக மொத்தம் 2,98,958 பேரும் இந்த இதுல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,30,944 வாக்குகளும் 77.20% இந்த இதுல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. முன்னாள் அமைச்சரா இருந்தாரு. அவர் 29.40% 68,003 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில மலர்விழி ஜெயபால் அவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 22.20% 51,405 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில எஸ். பாண்டி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 20.50% 47,501 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில சந்திரபிரபா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6.5% 15,112 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 16,598 வாக்குகளும் 7.20% இருந்திருக்கு மக்களே. இந்த தொகுதியில ஏன் இந்த இடத்துல வாக்குகள் மிகப்பெரிய அளவுல சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சி அதாவது சசிகலா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட புரட்சித் தலைவர் அஇஅதிமுக கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தொகுதிய வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனயே தெரியுது. ஏன்னா இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முதுகுளத்தூர் பொறுத்தளவுக்கு ஆ சசிகலா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல வாக்குகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வாக்கு சதவீதங்கள் 17.50% டாக்டர் ஆர். ராமகுமார் அப்படிங்கிறவரு 40,422 வாக்குகளும் 17.50% வாங்கி இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி குடுத்திருக்காங்க மக்களே. ஏன்னா முதுகுளத்தூர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அவைங்கலாம் ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா 37.50% வாக்குகள் கூட வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிமுகவை பொறுத்தமட்டில். ஸோ அதை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 16,598 வாக்குகளும் 7.20% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முதுகுளத்தூர் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதுகுளத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையா இருக்காங்க. ஏன்னா டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து போன தடவையே வந்து ராஜகண்ணப்பன் அவர்கள் 1% வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 0.9% வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு டிஎம்கேக்கு இந்த இடத்துல ஏடிஎம்கேக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு வார் நடந்திருக்கு. ஸோ இடையில தமிழக வெற்றிக் கழகம் இந்த தடவை வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அந்த வகையில தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தீங்கன்னா 22.20% வாக்கு வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வெற்றி பெறும் நோக்கில் மிகப்பெரிய அளவுல போராடிட்டு இருக்காங்க. ராஜகண்ணப்பன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து அந்த வாக்குகள் வந்து வாங்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அத வந்து நம்ம பார்க்கணும் அப்டின்னா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ வந்து வாய்ப்புகள் கூடியிருக்கு. பட் ஆனா சசிகலா அவர்களால அது இழந்திருக்காங்க அப்டிங்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில பார்த்தீங்க அப்டின்னா, 1% வாக்குகள் இருந்து 6.5% வந்திருக்காங்க. கடந்த முறை 9% வாக்குகள் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ அவிங்களும் வாக்குகள இழந்திருக்காங்க அப்டிங்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து பரமக்குடி தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். பரமக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,14,723 பேரும், பெண்கள் 1,19,862 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 23 பேரும், ஆக மொத்தம் 2,34,608 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,89,043 வாக்குகளும் 80.60% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் கே கதிரவன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.20% 59,161 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோபிராஜன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.30% 55,613 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் எஸ். முத்தையா அவங்க போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.50% 54,099 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இளவரசி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 8.10% 15,363 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 3,548 வாக்குகளும் 1.9% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பரமக்குடி கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் வச்சிருந்திருக்காங்க. பட் ஆனா அது மீண்டும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதான். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அப்படின்னு வரல. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளனாலும், ஏடிஎம்கேக்கும், டிவிகேக்கும் அது 2வது இடத்துக்கும், 3வது இடத்துக்கும் வித்தியாசமே வந்து 1% வாக்குகள் தான். அப்படி நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நான் உங்கள வச்சு பழைய காணொளிகள்லாம் சொல்லியிருப்பேன். நான் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா, 144, 108 இடத்துல வந்து டிவிகே ஃபர்ஸ்ட் இடம், 64 இடத்துல 2வது இடம், மீதி 35 இடத்துல 3ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும், அந்த 65 இடத்துலயும் ஏடிஎம்கே, டிவிகேக்கும், டிஎம்கேக்கும் மிகப்பெரிய டஃப்ப வந்து ஏடிஎம்கே குடுத்துருக்கு. அப்படிங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்தமட்டில் அவைங்க நெறைய ஸ்ப்ளிட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, பாமகலயும் ஒரு சில தொய்வு இருந்துச்சு. பட் ஆனா அது அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணல. பட் ஆனா இந்த அண்ணா அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி அப்படிங்கிற மாரி சசிகலா அம்மா தொடங்குனாங்க. ஸோ அவிங்க அந்த கட்சியினால வந்து கொஞ்சம் வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா சொல்லணும்னா பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவரே தோத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி அப்படிங்கிறதையும் நம்மளால பின்வருவற்றில் பார்க்கலாம். அடுத்து நம்ம விருதுநகர் தான் போடப் போறோம். ஸோ அது மிகப்பெரிய அளவுல வந்து அந்த கட்சி இம்பாக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு 29.30% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் வெற்றி அதாவது வாக்குகள தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 2016ல அம்மா இருந்தப்போ, அதாவது ஒன்றிணைந்த அதிமுக இருந்த காலகட்டத்தில மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க மக்களே. ஸோ அது மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அது அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ வந்து எப்படி வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு இடர்பாடா இருந்தாரோ, அதே மாரி இந்த தென் மாவட்டங்கள்ல முக்கியமா ஒரு சில கம்யூனிட்டி சார்ந்த இடங்கள், அதாவது ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை இந்த மாரி இடத்துலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, சசிகலா அம்மா வந்து கூட வந்தனால தேனி இது மாரி இடத்துலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஏன்னா ஓபிஎஸ் அவர்களும் இப்ப இல்ல. ஸோ அதனால வந்து தேனி வகையில ஏடிஎம்கேவால தேனி, மதுரைலாம் ஜெயிக்கிறது மிகப்பெரிய அளவுல கஷ்டமான ஒண்ணா போயிட்டு இருந்திருக்கு. அது நம்ம மறுக்க முடியாத உண்மையா இருந்திருக்கு. ஸோ ராமநாதபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அப்புறம் கீழ விருதுநகர். இது வரைக்குமே இன்ஃபாக்ட் தென்காசி வரைக்குமே வந்து அந்த சசிகலா அம்மாவோட கட்சி வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு இடர்பாட குடுத்திருக்காங்க. அது இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1.60% வாக்குகளும், 4.29, 9.10, 10.98 ஏறுமுகமா இருந்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகள் 8.10 அப்படிங்கிற வாக்குகள வாங்கி, ஒரு நல்ல வாக்குகள வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ராமநாதபுரம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். ராமநாதபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 1,52,716 பேரும், பெண்கள் 1,59,573 பேரும், 3ஆம் பாலினத்தினர் 14 பேரும், ஆக மொத்தம் 3,12,303 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,36,623 வாக்குகளும், 75.80% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. அந்த வகையில இந்த தொகுதியிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராமநாதபுரம் மாவட்ட செயலரா இருக்கிற காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 37.50%, 89,137 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து டிவிகே சார்பில் ஷகுல் அமித் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.30%, 76,678 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாஜக சார்பில் நாகேந்திரன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 24.30%, 57,730 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் முத்துகேசவன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.5%, 10,766 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தம் திமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 12,459 வாக்குகளும் 5.30% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில ராமநாதபுரம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில காதர் பாஷா அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காருங்க மக்களே. ஏன்னா 2016ல அந்த அளவுக்கு இந்த இடத்துல அறிமுகம் இல்லைனாலும், 2021லலாம் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் வெற்றி பெற்றிருக்காரு. 53% வாக்குகள்லாம் வாங்கியிருக்காரு. ஏன்னா, எதிர்த்து நின்ன அதிமுகலாம் 20% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து அவிங்க பின்தங்கி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதிய மிகப்பெரிய அளவுல கட்டுக்கோப்பா வந்து காதர் பாஷா முத்துராமலிங்கம் வச்சிருக்கிறாரு. அடுத்து டிவிகே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 32.30% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி 2016ல இருந்த செல்வாக்கு 2021, 2026லலாம் குறைஞ்சிருக்கு. மிகப்பெரிய அளவுல டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா 54 எங்க இருக்கு, 24 எங்க இருக்கு. கிட்டத்தட்ட 30% வாக்குகள இந்த 10 வருடங்கள்ல இந்த ராமநாதபுரத்துல இந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. எப்படி வந்து ஏடிஎம்கே வந்து தென் மாவட்டங்கள்ல சரிஞ்சு டிஎம்கே வளர்ந்ததோ, டிஎம்கேவ சரிச்சு டிவிகே போயிட்டு இருக்கு. அதையும் வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல சிதறாம, டிவிகேக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே நெறைய இடத்துல வந்து சொற்ப அளவுல தான் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 40 தொகுதிகள் பக்கம் சொற்ப அளவுல விட்டுருக்காங்க மக்களே. கண்டிப்பா அடுத்த தடவ அத ரெட்ரை பண்ணாம விடமாட்டாங்க. ஏன்னா,
அ மக்களோட அலை வந்து விஜய் அவர்கள் மேல மிகப்பெரிய அளவுல வந்து இருக்கு. எனக்கு அது வந்து நான் வந்து என்னன்னா, நான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு காணொளியில சொன்ன மாரி தான். அன்எக்ஸ்பெக்டட் வெற்றின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இருந்தே மக்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவரு, அவரு, அவரு அப்படி எனக்கு தெரிஞ்சு என்னோட கேபின் நான் வேலை செய்ற இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, 4 பேத்துல 3 பேர் டிவிகேனாங்க மக்களே. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். நான் என் காணொளியில நெறைய காணொளியில சொல்லியிருப்பேன். பட் ஆனா, இ எல்லாரும் எல்லாரும் நெனச்ச ஒண்ணு. ஏன் வந்து இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாரும் நெனச்ச மாரி நானும் நெனச்சுட்டேன். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் சர்வைவல் புதுசு தானே, அதனால வந்து நானும் இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த வகையில என் நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.10% வாக்குகள் வாங்கி 7.92 இருந்திருக்காங்க. அப்புறம் 4.5 குறைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வாக்குகள் மிகப்பெரிய அளவுல இழந்திருக்காங்க மக்களே. அது வந்து எந்த ஒரு வகையிலயும் வந்து அது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா, சீமான் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிகள்லாம் எந்த அளவுக்கு வந்து அவரு தென் மாவட்டங்கள் இந்த இந்த இது அப்ப அந்த மாவட்டங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சிருந்திருக்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் எனக்கு தோணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவாடனை தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். திருவாடனைய பொறுத்தளவுக்கு ஆண்கள் 1,38,890 பேரும், பெண்கள் 1,45,030 பேரும், 3ஆம் பாகத்தில் 25 பேரும், ஆக மொத்தம் 2,83,864 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,19,924 வாக்குகளும் 77.50% இந்த வாக்குகள் பதிவாயிருக்கு. அந்த வகையில இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க. வி.கே. ராஜீவ் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 31.60%ம் 69,551 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில கருமாணிக்கம் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 30.40%ம் 67,38 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில கீர்த்திகா முனியசாமி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29%ம் 63,873 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில பிரேமநாத் அவர் போட்டிட்டு இருக்காரு. 6.10%ம் 13,389 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,713 வாக்குகளும் 1.10% ஆயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில திருவாடனை கடந்த இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 31.60% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே 4 தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதிகள்ல தான் அதுவும் இந்த தொகுதிகள்ல தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நல்ல வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க மக்களே. ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.20%. ஸோ அந்த சதவீதங்கள் அந்த அளவுக்கு வந்து மோசமானது இல்ல. ஏன்னா 1.10%ங்கிறது நல்ல ஒரு வாக்குகள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒண்ணா தான் இருக்கு. அந்த மாரி 1.20% வாக்குகள்ங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு கிடைக்காமயே இருந்திருக்கு இத்தன நாளும். ஸோ திருவாடனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு திருவாடானையில வந்து ஆ கருணாஸ் அவர்கள் நின்னுட்டு இருந்தாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த இந்த தடவ அவர் வந்து சிவகங்கை பக்கம் போயிருக்காரு. ஸோ பார்க்கலாம் அது எந்த மாரி ஏன்னா டிஎம்கே கூட்டணிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு அ பயன்படாமயே போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்கணும். அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வாக்குகள் சரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அத உணரணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சொல்றேன். அடுத்து ஏடிஎம்கே கூட்டணிய பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க மக்கள். திருவாடனைனாலே ஏடிஎம்கே அப்படிங்கிற மாரி இருந்திருக்கு. ஆனா இப்ப ராமநாதபுரத்த முழு அளவுல வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. டிவிகேவும், டிஎம்கேவும் சேர்ந்து. ஏன்னா ராமநாதபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு நம்ம அவர் பேர் என்ன? ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த அந்த கம்யூனிட்டி சார்ந்த சசிகலா அம்மா கம்யூனிட்டி அவிங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அ ஒரு கேஸ்ட் அந்த அந்த கேஸ்ட் சார்ந்த எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவிங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஏடிஎம்கேக்கு எகென்ஸ்டா மாறிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வாக்குகள்லாம் அவிங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தல் 20.20% வாக்குகள இழந்திருக்காங்க மக்களே. ஸோ ஏடிஎம்கேயோட இது வந்து எப்படி சொல்றது? ஏடிஎம்கேயோட வளர்ச்சி அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல தடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அத வந்து எப்படி வந்து ஏடிஎம்கே தலைமை புரிஞ்சுகிட்டு, தென் மாவட்டங்களை எப்படி வந்து கேரி ஓவர் பண்ணுது? ஏன்னா தென் மாவட்டங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 82 தொகுதிகள் பக்கமா இருக்கு. ஸோ 82 தொகுதிகள வந்து அவிங்க சும்மா விட்ற மாட்டாங்க. ஏன்னா 82 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 6 தொகுதிகளோ, 7 தொகுதிகளோ தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ அத வந்து ஏன்னா ஒரு கட்சி, அந்த கட்சி எப்படி வந்து அனலைஸ் பண்ணி எப்படி ஐடி விங்க இது பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு 2%லேருந்து 6.10% இருக்காங்க. இடையில 10% வாக்குகள் பக்கம் வந்திருக்காங்க. ஸோ அவிங்களும் தன்னோட பங்குக்கு வாக்குகளை இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 40% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரியும் போட்டோம். அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாவட்டமா போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் வந்து டேட்டாஸ் நெறைய இருக்கு. இன்னும் பட்ஜெட்லாம் வந்து இனிமேல் பட்ஜெட் குடுக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.